இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது வந்து ரவா இட்லி. ரவா இட்லிக்கு நான் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு ரவை எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு அதே ஈக்குவல் குவான்டிட்டி தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து நல்ல கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரவை இட்லி அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா அது உடஞ்சி போகும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த உளுந்துக்கு பதிலாக தானே ரவை தயிர் யூஸ் பண்ணுறோம் ரவையில். அதனால நம்ம தயிர் எடுத்துருக்கோம், கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆப்பசோடா எடுத்திருக்கேன். ஆப்பசோடா நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் ரவா இட்லியில், குறைச்சி தான் போடுவேன். நல்லா வரும், நல்ல தயிர் திக்காக இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிப்பு போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். நீங்கள் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் இந்த இட்லிக்கு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 பீஸ் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக பெருங்காயம் போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ ரவையை வறுத்துட்டு வாங்க கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ரவையை வந்து வறுக்க போகிறேன். ரவை வந்து வறுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரவையை வந்து ஓரளவுக்கு வாசனை வர வரைக்கும் நல்ல உதிராக வர வரைக்கும் வறுக்கணும். இங்கே பாருங்கள், ரவை நல்லா வறுத்தாச்சு ரவையை. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் ரவையை நல்லா கொட்டி, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ரவையை கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் தயிர் ஊற்றி கலந்து இட்லி ஊற்றலாம். இங்கே பாருங்கள், ரவை நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சால்ட்டை ஃபுல்லாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் ஆப்பசோடா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சோடாவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது தாளிப்பை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் மொத்தத்தையும் ஊற்றிப்போம். பார்த்திங்களா எவ்வளோ திக்காக இருக்குது தயிர், அந்த மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் எடுத்து வைக்க போகிறேன். 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 5 மினிட்ஸு சிம்மர்லேயும் வச்சு இதை பாயில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இட்லி ஊற்றி வச்சாச்சு. நான் இப்போ வந்து 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 5 மினிட்ஸ் வந்து சிம்மர்லேயும் வச்சு பாயில் பண்ண போகிறேன். பாயில் பண்ணி முடிச்ச வாட்டி இட்லி வெந்துடும். இட்லி வெந்த வாட்டி பிளேட்டில் வச்சு 2 சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணுறேன்.